வேர்க்கடலை துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப மிளகாய் போட்டுக்குங்க. புளி, ஒரு சின்ன சைஸ் புளி, கறிவேப்பிலை நல்லா ஒரு கொத்து நல்லா நிறைய போட்டுக்குங்க. வேர்க்கடலை, பூண்டு போட்டுக்குங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்குங்க. உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு கடைசியாக வந்து ஆனியனை சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இது எண்ணெய் சேர்க்காத இது ஒரு துவையல், ரொம்ப நல்லா ஆரோக்கியமான துவையல். இதை இப்போ அரைச்சிட்டு வரலாம். இப்போது வேர்க்கடலை, மிளகாய், புளி, பூண்டு, உப்பு, கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம். கடைசியாக வந்து ஆனியன் சேர்த்து அரைக்க போகிறோம். வெங்காயத்தை வந்து ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். அரைச்சாச்சு, அரைச்சாச்சு. சாதம், சப்பாத்தி எதில் வேணாலும் சாப்பிடலாம். இட்லி, தோசை நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள். ஆரோக்கியமான துவையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.